வெல்கம் டு நலம்தானா வீவர்ஸ். இன்னைக்கு பீட்ரூட் வச்சு அடை செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு பீட்ரூட்டு ஒரு 150 கிராம் பீட்ரூட்டு மீடியம் சைஸ் தான். அதை நல்லா கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இது அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு ரவை வறுத்து வச்சுக்கிட்டேன். அதே 1/4 கப்பு அவுள் சும்மா லேசாக சூடு பண்ணி எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக மசிஞ்சிரும். இதை ரெண்டையும் அரைச்சி இதில் போட்டு காமிக்கிறேன். ரவையும் வறுத்த ரவையும் அவளும் வறுத்து சும்மா ரொம்ப நைஸாலாம் வேண்டாம், சும்மா ஒரு சுற்றி எடுத்து இதில் போட்டு வச்சாச்சு. அதே மாதிரி வேக வச்ச பீட்ரூட்டையும் இதில் போட்டாச்சு. துருவி கூட நம்ம செய்யணும்னா கூட செய்யலாம். இது ஒரு மெத்தடு, அது ஒரு மெத்தடு. இது பீட்ரூட்டு வேக வச்ச தண்ணியை கச்சிதமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்படி மீதி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடையில ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம். அப்படியே மீதி இருந்ததுன்னா நம்ம சூப் மாதிரி வச்சு அதை குடிச்சுக்கலாம். கொஞ்சமா மிளகு. இது வந்து சேப்பங்கிழங்கு, அதனால அதை வேக வச்சு சும்மா ஒரு 4 கிழங்கு இதில் பைண்டிங்காக இதை கலக்கிறேன். நம்ம வந்து உருளைக்கிழங்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கல உருளைக்கிழங்கை வேக வச்சு அதில் கலந்துக்கலாம். இது ஈஸியாக மசிஞ்சிடும். இது உருளைக்கிழங்கு போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு சத்து சேரும். இது வந்து சேப்பங்கிழங்கு. கொஞ்சம் இந்த ரவையெல்லாம் சேர்க்கறதுனால அந்த வளவளப்பு தன்மை இருக்காது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிழங்கையும் கலந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக அந்த வெங்காயம், கொத்தமல்லி, மிளகாய் பொடி இதெல்லாம் இது இஞ்சி பூண்டு இதெல்லாம் லேசாக வதக்கி அதில் கலந்து அடை மாதிரி தட்ட வேண்டியது தான். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சுது இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 வெந்ததுன்னா கூட போதும். அதில் அப்புறமேலு தோசைக்கல்ல அடை மாதிரி தட்டி வேக வைக்கல அதுலேயும் வெந்துடும். இதில் எல்லாம் வெந்த ஜாமானுங்க தான், அதனால் இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கையிலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு இஞ்சி நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால அந்த பேஸ்ட்டாக போட்டுறேன். நம்ம துருவியும் போட்டுக்கலாம் பீஸ் போட்டு. இது கொஞ்சம் மார்னிங் டிஃபனுக்கு இதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்காக தான் பீட்ரூட்டு சேர்த்து இது மாதிரி ஆடும். ரொம்ப ஆயிலும் போட வேண்டியதில்லை. இதில் கொஞ்சம் மிளகாய் பொடி, கரம் மசாலா, ஜீரக பொடி இதில் வந்து போட்டுருக்கோம். இதுக்கு தகுந்த கொஞ்சம் உப்பு, இதுக்கு இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும். இதுவும் பச்சை வாசம் போகிறாப்புல வதங்கிடுச்சு. இதில் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு போட்டாச்சு. போதும், ஆஃப் பண்ணிடலாம் உடனே. இப்போ இதில் கலந்துட வேண்டியது தான். கலந்து இந்த முதல்ல அந்த ரவைக்கு இது பீட்ரூட்டு கூட ஒரு பிஞ்சு உப்பு போட்டேன். ரவை, அவள், அந்த கிழங்குக்கு உப்பு இல்லை, அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ இதை பிசைஞ்சு அடை மாதிரி தட்டி, ரொம்பவும் பெருசாக வேண்டாம். இது பத்தலைன்னா இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். சரியா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா பீட்ரூட் வேக வச்சதுனால இதுவே சரியா இருக்கு. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தோசை வச்சுட்டு
எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு. நம்ம நெய் கூட அதில் கொஞ்சம் கடைசியில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் வேக வச்ச தண்ணியே சரியாக இருக்குது. கிழங்கு வேற ஈரமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் இதுவே சரியாக இருக்குது. இதுக்கு சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம், சாஸு தொட்டு சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். நமக்கு வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணி சாப்பிட்லாம். இதை கையில் தட்டிட்டு கூட வச்சிடலாம் போல இருக்கு. கையில் தட்டிட்டு இல்லாட்டி ஒரு இலையில தட்டி கூட போடலாம். ஆமாம், பிளாஸ்டிக் பையில் தட்டி, பிளாஸ்டிக் ஆயுதத்தில் தட்டி. நமக்கு வேணும்னா இது மேல கூட எள்ளு இருக்கு இல்லைங்களா, எள்ள ஒத்தி எடுத்து கூட அதுல போட்டுக்கலாம். போடலாமா? நம்மளும் போட்டோம்னா உடம்புக்கும் சத்து தான். சிம்மில் தான் வேகணும். மேலே தூவி விட்டுடலாம், மேலே எள்ளு தூவிக்கலாம். ரெண்டு மூணு அடையா கூட போட்டுக்கலாமே. நமக்கு இதுல வேற காய் இதே மாதிரி கேரட்ல கூட செய்யணும்னா செஞ்சுக்கலாம். பீட்ரூட்டா சும்மா ஒரு சில பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க, இனிப்பா இருக்குன்னு. ஒரு சில பிள்ளைங்க அவாய்ட் பண்ணிடுங்க, காரம் பிடிக்கிற பிள்ளைங்க. இந்த அவ்வளோ வெள்ளை எள்ளு எண்ணெய் ஊற்றிடுறாங்க. ஒன்று போட்டு ரொம்ப ஈஸியாக செய்வீங்க. அந்த அவளும் வறுத்தாச்சு, ரவையும் வறுத்தாச்சு. அதெல்லாம் ரவை உருண்டைக்கெல்லாம் நம்ம வறுத்து அப்படியே பொடி பண்ணி தானே சாப்பிட போகிறோம். அதனால நல்லா வறுத்துடணும். இப்போ இதில் வந்து வெந்துச்சா வேகலையா அப்படிங்கிற கவலையே இல்லை. டீப் ஃப்ரை பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கம்மியாக சாப்பிடணுங்கிறதுனால இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். அழகா வந்திருக்கு பாருங்க. வேணும்னா நம்ம இதுல பிரெட் கூட போட்டுக்கலாம். கிழங்குக்கு பதிலா கட்லெட் மாதிரி அப்படியும் செஞ்சு சாப்பிடலாம். பிரெட் கிரம்ஸ்ல, ரஸ்க் கிரம்ஸ்ல அதை கூட பெரட்டி போட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. நலந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.